Hi everyone, welcome to Net English. In this audio lecture, we are going to see about John Dryden oda most famous ஆன work, Essay on Dramatic Poesy. Essay on Dramatic Poesy. முதல்ல இதோட introduction பார்ப்போம். எதுக்காக இந்த Essay on Dramatic Poesy வந்து Dryden வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறத தேர்ட் பார்ட்ல பார்ப்போம். இந்த ஒர்க்கை டு த ரீடர் அப்படின்னு சொல்லி தான் ட்ரைடன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரீடர்ஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒர்க்கோட மெயினான ஏம் என்ன அப்படின்னா, டு விண்டிகேட் த ஹானர் ஆஃப் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ஃப்ரம் த சென்ஷர் ஆஃப் ஹூ அன்ஜஸ்ட்லி ப்ரிஃபர் ஃப்ரெஞ்ச் பிஃபோர் தெம்னு ஒரு லைன் வந்து இருக்குது. விண்டிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்டிஃபை வித் எவிடன்ஸ். ஒரு விஷயத்தை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறது, அதுவும் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறது. இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஹானரை வந்து இந்த ஒர்க்கில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறாரு. எதுக்காக இவர் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, சம் பீப்புள் வந்து ரொம்ப அன்ஜஸ்டா பிரெஞ்சை தான் பெருசா பேசுறாங்க. அவங்க இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களோட ரைட்டிங்ஸை ரொம்ப சென்ஷர் பண்றாங்க. சென்ஷர் அப்படின்னா பிளேம் பண்றது ஆர் கிரிட்டிசைஸ் பண்றது. இதனால நான் வந்து உங்களுக்கு எவிடன்ஸோட நான் வந்து ப்ரூவ் பண்றேன், இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஹானரை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. டு விண்டிகேட் த ஹானர் ஆஃப் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட அந்த ஹானரை வந்து நான் வந்து கரெக்டாக எவிடன்ஸோட ஜஸ்டிஃபை பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, சம் பீப்புள் வந்து ரொம்ப அன்ஜஸ்டாக இந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை வந்து சென்ஷர் பண்ணுறாங்க, பிளேம் பண்ணுறாங்க ஆர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதுறேன் அப்படி சொல்லி அந்த ரீடர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. எப்படி இந்த பிரெஞ்சு ரைட்டர்ஸை விட இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க, அதை நான் வந்து இந்த ஒர்க்கில் ப்ரூவ் பண்ண போகிறேன்ட்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒர்க்கை இவர் வந்து முதல்ல எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இன் 1663 ஒரு பிரெஞ்சு மேன் இருக்காரு. அவரோட நேம் வந்து சாமுவேல் சார்பியர். சாமுவேல் சார்பியர். இந்த சாமுவேல் சார்பியர் வந்து 1663ல இங்கிலாந்துக்கு வந்து விசிட் பண்றாங்க. ஒரு டிப்ளமேட்டிக் மிஷனுக்கு வந்து விசிட் பண்றாங்க. இங்கிலாண்டை நல்லா சுத்தி பார்க்குறாங்க, அங்க இருக்க தியேட்டர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அவரோட சொந்த ஊரா இருக்க பிரான்ஸுக்கு வந்து போறாரு. பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அன்டிப்ளமேட்டிக்கான திங்கை வந்து இவர் வந்து பண்ணிடுறாரு. அவரோட வாயேஜ் பத்தி ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்ல இங்கிலீஷ் ஸ்டேஜ் பத்தியும், இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படின்னா இங்கிலீஷோட அந்த ஸ்டேஜ் தியேட்டர் இருக்குல்ல, அந்த தியேட்டர் பத்தியும் சயின்ஸ் பத்தியும் அன்ஃபேவரபிளான ரிமார்க்ஸை அந்த ஒர்க்ல வந்து இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பேடான விஷயமா இருக்குது. ஒரு பர்சன் இங்கிலாந்துக்கு சுத்தி பார்க்க வராங்க, டிப்ளமேட்டிக் மிஷனுக்காக வராங்க, வந்துட்டு அன்டிப்ளமேட்டிக்கா இங்கிலாண்டோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒர்க்ல கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ட்ரைடனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கல. அண்ட் இவங்க சயின்ஸ் பத்தியும் பேடா பேசியிருக்காங்க. அதனால ராயல் சொசைட்டில இருக்க ஒரு பர்சனும் கூட அவருக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ராயல் சொசைட்டி அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், சயின்ஸோட பிக்கான ஒரு இன்ஸ்டிடியூட், இங்கிலாந்துல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட். அந்த ராயல் சொசைட்டில இருக்க தாமஸ் பிராட் அப்படிங்கிற ஒரு பர்சனும் கூட அவருக்கு வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைடனுக்கும் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குது. அந்த சாமுவேல் சார்பியர் எப்படி இங்கிலீஷ் ஸ்டேஜை பத்தி இப்படி வந்து பேடா வந்து பேசலாம் அப்படி சொல்லி ட்ரைடனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்து எழுத போறேன். அந்த ஒர்க்கோட நேம் தான் என்ன அப்படின்னா, an essay on dramatic poesy. இந்த ஒர்க்ல நான் இங்கிலீஷ் ஸ்டேஜை வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். எந்த சார்ஜஸ் எல்லாம் சாமுவேல் சார்பியர் வந்து வச்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் இங்கிலீஷ் ஸ்டேஜை வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி தான் இந்த ஒர்க்கை வந்து ட்ரைடன் முதல்ல எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கோட ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா டயலாக் ஃபார்மேட்ல இருக்கு. டயலாக் அப்படின்னா ஒரு 2-3 பேர் வந்து பேசும்போது டயலாக் வந்து வரும். ஸோ அந்த டயலாக் ஃபார்மேட்ல தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த டயலாக் வந்து 4 மெயின் கேரக்டர்ஸ்க்கு இடையில வந்து நடக்குது. இந்த 4 கேரக்டர்ஸும் பேசுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து கம்போஸ் பண்றாங்க. இந்த 4 கேரக்டர்ஸும் எந்த மாதிரியான மேஜர் ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, சுப்பீரியாரிட்டி ஆஃப் மாடர்ன்ஸ் ஓவர் ஏன்ஷியன்ஸ். மாடர்ன் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் சுப்பீரியரா இருக்காங்க. ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை விட மாடர்ன்ஸ் தான் சுப்பீரியர். இந்த ஒரு ஐடியா பத்தி பேசுறாங்க. தென் ரெஸ்டரேஷன் டிராமாட்டிஸ்ட். ட்ரைடன் எழுதின டைம்ல வந்து ரெஸ்டரேஷன் இரா வந்து வந்துடும். ஸோ ரெஸ்டரேஷன் டிராமாட்டிஸ்ட் தான் எலிசபெத்தன் டிராமாட்டிஸ்ட்டை விட பெட்டரானவங்கன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. தென் இங்கிலீஷ் டிராமா இஸ் பெட்டர் தேன் பிரெஞ்ச். அந்த பிரெஞ்ச் டிராமாவை விட இங்கிலீஷ் தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைம் இஸ் பெட்டர் தேன் பிளாங்க் வேர்ஸ். அந்த ரைம் யூஸ் பண்றது தான் பிளாங்க் வேர்ஸை விட நல்லா இருக்கும். முக்கியமா இந்த ஒர்க் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 மேஜரான ஐடியாஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க.
ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பார்ட் 3ல இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் பொய்சி வந்து பார்த்துருக்கோம். எதுக்காக ட்ரைடன் இந்த ஒர்க்கை வந்து எழுதுனாங்கன்னு பார்த்தோம். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் பேடா இருக்குது அப்படி சொல்லி சம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து விண்டிகேட் பண்ணுவேன், நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அப்படி சொல்லி முதல்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, சாமுவேல் சார்பியர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இங்கிலீஷ் ஸ்டேஜை பத்தி பேடான கிரிட்டிசிசம் வந்து அவரோட ஒர்க்ல எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை வந்து ஜான் ட்ரைடன் வந்து எழுதுறாரு. இந்த ஒர்க்கோட ஃபார்மேட் வந்து டயலாக் ஃபார்ம்ல வந்து இருக்குது. 4 கேரக்டர்ஸ் வந்து டயலாக் வந்து பேசுறாங்க. இதோட மெயின் ஐடியாஸ் வந்து மாடர்ன்ஸ் தான் ஏன்ஷியன்ட்டை விட பெஸ்ட்னு சொல்றாங்க. தென் ரெஸ்ட்ரேஷன் ட்ராமாட்டிஸ்ட் தான் எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட்டை விட பெஸ்ட்னு சொல்றாங்க. தென் இங்கிலீஷ் டிராமா தான் பிரெஞ்சு டிராமாவை விட பெஸ்ட்னு சொல்றாங்க. தென் ரைம் தான் பிளாங்க்வெர்ஸை விட பெஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒர்க்ல 4 கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அந்த 4 கேரக்டர்ஸும் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டயலாக் ஃபார்மேட்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 கேரக்டர்ஸோட நேமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து கிரைட்ஸ். இந்த கிரைட்ஸ் வந்து ட்ரைடனோட பிரதர் இன்லா ராபர்ட் ஹோவர்ட் அப்படி சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சு இந்த கிரைட்ஸ் கேரக்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிரைட்ஸ் வந்து ஏன்ஷியன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாரு இந்த டயலாக்ல. தென் செகண்ட் பர்சன் யூஜினியஸ். இது வந்து ட்ரைடனோட ஃப்ரெண்ட் ஒரு பர்சன் சார்ல்ஸ் சாக்வெல்னு இருக்காங்க. அவங்களோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா லார்ட் பர்க்ஹர்ஸ்ட். அண்ட் இவர் வந்து மாடர்ன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. தென் தேர்ட் பர்சன் லிசிடியஸ். இது வந்து சார்ல்ஸ் எட்லி அப்படிங்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. இவங்க வந்து பிரெஞ்சு தியேட்டர் தான் சுப்பீரியர் அப்படி சொல்லி பேசுறாங்க. தென் லாஸ்ட் நியாண்டர் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து நியூ மேன். அண்ட் இது வந்து ட்ரைடன் ஹிம்செல்ஃப், அவரே தான் இந்த ஒர்க்ல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ட்ரைடன் ஆர் நியாண்டர் வந்து இங்கிலீஷ் தியேட்டரோட சுப்பீரியாரிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ 4 மெயின் கேரக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. கிரைட்ஸ் வந்து சப்போர்ட்டர் ஆஃப் ஏன்ஷியன்ஸ், யூஜினியஸ் சப்போர்ட்டர் ஆஃப் மாடர்ன்ஸ், லிசிடியஸ் பிரெஞ்சு தியேட்டர் பெஸ்ட்னு பேசுறாரு, நியாண்டர் இங்கிலீஷ் தியேட்டர் பெஸ்ட்னு பேசுறாரு. ஸோ இந்த 4 பேரையும் ரொம்ப ஆர்டராகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் செலின் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செலின் CELIN. செலின் அப்படின்னா ஒரு நேம், ஒரு நல்ல ஒரு நேமா இருக்குது. CELN அந்த இடையில ஐ மட்டும் கிடையாது. ஸோ செலின் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வந்துடும். கிரைட்ஸ், யூஜினியஸ், லிசிடியஸ் அண்ட் நியாண்டர். அந்த ஐ மட்டும் கிடையாது. ஸோ செலின் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 4th பார்ட்ல கிரைட்ஸ் அவரோட வியூஸ் வந்து பார்ப்போம். ஹி சப்போர்ட்டட் த ஏன்ஷியன்ஸ். இவர் வந்து அந்த ஏன்ஷியன்ஸ்க்கு சப்போர்ட்டாக முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர். ஏன்னா இந்த ஏன்ஷியன்ஸை பார்த்து தான் மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. இந்த ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர்லாம் எப்படி இருக்குது, அதை பார்த்து தான், அதை ஒரு பேஸாக வச்சு தான் இந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ யார் பெஸ்ட்டு? முதல்ல எழுதின அந்த ஏன்ஷியன்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் கூட அந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து அரிஸ்டாட்டில் மேலே ஆர் எல்ஸ் ஹொரேஸ் மேலே அவங்க மேலே தான் ரிலை ஆகி இருக்காங்க. அவங்க எந்த விஷயத்தையும் புதுசாக வந்து ஆட் பண்ணல. இந்த ஏன்ஷியன்டான ரைட்டர்ஸ் என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் இமிட்டேட் பண்ணி எழுதுறாங்க. ஸோ ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர்னு சொல்லி பாயிண்ட் சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட்டு, ஏன்ஷியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபெய்த்ஃபுல் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் நேச்சராக இருக்காங்க. நேச்சரில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை அப்படியே அவங்க வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்ஷியன்ஸ் வந்து பெஸ்ட்டு. அவங்க வந்து ஃபெய்த்ஃபுல் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் நேச்சராக இருக்காங்கன்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏன்ஷியன் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த 3 யூனிட்டிஸ் இருக்குல்ல, யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், இதை கரெக்டாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் மாடர்ன் இங்கிலீஷ் பிளேல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான இயர்ஸ் வருது, டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் வந்து வருது. அண்ட் ஆல்சோ இந்த மாடர்ன் பிளேல சப் பிளாட்டும் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பிளேயை வந்து பேடாக தான் ஆகும். ஸோ ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரைட்டோட வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 இது கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து ஏன்ஷியன்ஸை தான் இப்போவும் இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம், சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாத்தையுமே ஏன்ஷியன்ஸ் கிட்ட தான் எடுக்காங்க. அரிஸ்டாட்டில், ஹொரேஸ் இவங்க மேலே தான் ரிலே ஆகி இருக்காங்க. புதுசாக எதுவுமே இந்த மாடர்ன்ஸ் வந்து சேர்க்கலை. ஸோ அதனால ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர். ஏன்ஷியன்ஸ் வந்து ஃபெய்த்ஃபுல் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் நேச்சராக இருக்காங்க. இதுதான் செகண்ட் பாயிண்டாக இருக்குது. தென் தேர்ட் ஒன் வந்து இந்த ஏன்ஷியன்ஸ் வந்து 3 யூனிட்டிஸ் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மாடர்ன் இங்கிலீஷ் பிளேல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டிஃப்ரெண்ட்டான இயர்ஸ், டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் அண்ட் சப்ளாட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்ஷியன்ஸ் தான் பெட்டர்னு சொல்லி முதல்ல அந்த கிரைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.
தென் ஃபிஃப்த் பார்ட் போவோம், த வியூஸ் ஆஃப் யூஜீனியஸ். த வியூஸ் ஆஃப் யூஜீனியஸ், இவர் வந்து அந்த ஏன்ஷியன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாடர்ன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவார். மாடர்ன்ஸோட சப்போர்ட்டர் தான் இந்த யூஜீனியஸாக இருக்காங்க. இவரோட ஒப்பீனியன் எல்லாமே பார்ப்போம். இவர் சொல்கிறாரு, இந்த மாடர்ன்ஸ் இருக்காங்கல்ல, நாங்கள் எல்லாருமே வந்து ஏன்ஷியன்ஸை பார்த்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஆனோம் தான். பட் ஆனால் இப்போ அந்த ஏன்ஷியன்ஸை விட நாங்கள் ரொம்ப எக்ஸல் ஆகி போயிட்டோம். ஏன்ஷியன்ஸை பார்த்து முதல்ல கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி நாங்கள் ஒர்க்ஸை எழுதினாலும் இப்போ இருக்க எங்களோட ரைட்டிங்ஸ் வந்து அந்த ஏன்ஷியன் ரைட்டர்ஸை விட ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப எக்ஸலாக இருக்குது. அண்ட் இதில் இவர் இந்த மாடர்ன் ரைட்டர்ஸோட வேர்ச்சுவை சொல்லி இவர் வந்து டிஃபெண்ட் பண்ணல, பட் ஏன்ஷியன் பிளேரைட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபால்ஸை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அதை அக்ரி பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல, ஒன்று வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவோம், இல்லைனா ஆப்போசிட்டாக இருக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பேடாக பேசுவோம். இப்படி ரெண்டு விதமாக ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணால அதில் வந்து இவர் வந்து செகண்ட் இதை வந்து எடுத்திருக்காரு. இவர் வந்து மாடர்ன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. மாடர்ன்ஸோட அந்த பெனிஃபிட்டை பற்றி சொல்லாமல் ஏன்ஷியன்ஸோட ஃபால்ட்டை பற்றியே பேசி மாடர்ன்ஸை வந்து பெஸ்ட்டாகிறாரா இந்த யூஜீனியஸ். இவரோட பாயிண்ட்ஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன்ஷியன்ஸ் பீப்புள் வந்து ஒரிஜினாலிட்டியை லேக் பண்ணுறாங்க. அவங்களோட பிளேஸில் வந்து ஒரிஜினாலிட்டியே இல்லை. இந்த ஏன்ஷியன்ட்டோட எல்லா பிளாட் எல்லா ஒர்க்கோட பிளாட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாகவே தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லா பீப்புளும் பார்க்குறாங்கல்ல அந்த பிளேயை, அவங்களுக்கு இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாட்டை தான் ஏன்ஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளேல பார்த்தோம் அப்படின்னா அதே மெத்து தான் வந்துட்டு இருக்கு. ஒன்று ட்ரோஜன் வார் பற்றி பேசுகிறாங்க, ஆரல்ஸ் அந்த ஈடிபஸ் அந்த மித்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதே தான் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்களே கூட அந்த ஆக்டர் ஸ்டேஜில் பேசுறதுக்கு முன்னாடி அதே டயலாகை இவங்களே பேசிடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பீப்புளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவே ஒரு மித்தை பற்றி தான் அடிக்கடி பேசிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க புதுசான தீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களாம். இப்போ இந்த ஏன்ஷியன்ஸோட கிரீக் காமெடிஸ் ஆர் ரோமன் பிளேரைட்ஸோட அந்த காமெடிஸ் அப்படின்னா ஹாப்பி எண்டிங்கில் இருக்க ஒரு ஒர்க், அந்த காமெடிஸில் பார்த்தோம் அப்படின்னா கூட காமனான தீம்ஸ் தான் முக்கியமாக வந்துட்டே இருக்குது. முக்கியமாக ஏதாவது சில்ட்ரன் வந்து தொலைஞ்சு போகிறது, மறுபடி அவங்களோட ஹோமுக்கு வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வர்றது, இந்த மாதிரி தீம் தான் காமெடியிலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கோட தீம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதனால ஒரிஜினாலிட்டி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அந்த டயலாகை கூட ஈவன் அந்த ஆடியன்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன்ஸை விட மாடர்ன்ஸ் தான் பெட்டர். மாடர்ன்ஸ் வந்து நியூ தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மொதல் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஒன், இந்த ஏன்ஷியன்ட் எல்லாருமே வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி செகண்ட் அக்யூசேஷன் வந்து வைக்கிறாரு. பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வைஸ் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் ஆர் கெட்டவங்களுக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நல்லவங்களுக்கு வந்து ஏதாவது ரிவார்ட் கிடைக்கணும். வர்ச்சு ரிவார்டர், வைஸ் பனிஷ்ட், வர்ச்சு ரிவார்டர், இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பொயட்டிக் ஜஸ்டிஸ். இந்த பொயட்டிக் ஜஸ்டிஸை இந்த ஏன்ஷியன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. கிரீக் பிளேஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஈவில் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ராஸ்பர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்களாம். இந்த ஏன்ஷியன்ஸ் வந்து விக்கெட்னஸ் ஆர் அந்த பேட்னஸ் வந்து ப்ராஸ்பர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இப்போ இருக்க அந்த மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து இந்த பொயட்டிக் ஜஸ்டிஸை கரெக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது அந்த அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, ஏன்ஷியன்ஸ் வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணலை, ஈவில் கேரக்டர்ஸ் ப்ராஸ்பர் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. பட் மாடர்ன்ஸ் வந்து கரெக்டாக அந்த பொயட்டிக் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். இந்த ஏன்ஷியன்ட் அவங்களோட பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கரெக்டாக வந்து ஒரு டிவிஷன் வந்து பண்ணலை. ஆர்கனைஸ்டாக ஒரு டிவிஷன் பண்ணி இது வந்து இந்த ஆக்டில் உள்ளது, அடுத்தது வந்து செகண்ட் ஆக்டில் உள்ளது, இப்படி எந்த டிவிஷனுமே இருக்காது. ஜஸ்ட் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதனால ஒரு கிளியர் கட்டாக வந்து அந்த பிளேயை வந்து டிவைட் பண்ணலை. பட் மாடர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்குமே நல்லா புரிகிற மாதிரி அவங்க வந்து கரெக்டான டிவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன்ஸ் தான் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா. செகண்ட் ஒன் யார் அப்படின்னா யூஜீனியஸ். இவர் வந்து மாடர்ன்ஸோட சப்போர்ட்டராக இருக்காரு. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடர்ன்ஸ் வந்து ஏன்ஷியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பெனிஃபிட் ஆகியிருக்கோம் தான், ஆனால் இப்போ அவங்கள விட நாங்கள் பெட்டராகவே எழுதுறோம், ஸோ நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட அந்த ஒப்பீனியனில் ஏன்ஷியன் பிளேரைட்ஸோட ஃபால்ஸை சொல்லி இந்த மாடர்ன்ஸ் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஏன்ஷியன் பீப்புள் வந்து ஒரிஜினாலிட்டியாக ஒர்க்ஸை வந்து எழுதலை. பிளாட் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பீப்புள் எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ட்ரோஜன் வார், ஈடிபஸ் இந்த மெத்தை தான் அடிக்கடி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் அந்த ஆக்டர் டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி இவங்களே அதே டைலாக பேசிடுவாங்களாம். காமெடிஸ் எடுத்துக்கிட்டால் கூட சேம் தீம்ஸ் தான் வந்துட்டே இருக்குது. சில்ட்ரன் வந்து தொலைஞ்சு போகிறது, திரும்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி தீம்ஸை தான் காமெடிஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் மாடர்ன்ஸ் வந்து நியூவான தீம்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். தென் செகண்ட்
ஒன், இந்த ஏன்ஷியன்ஸ் வந்து பொய்டிக் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணலை. பொய்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா வைஸ் பனிஷ்ட் வர்ச்சு ரிவார்டட். கிரீக் பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஈவல் கேரக்டர்ஸ் வந்து ப்ராஸ்பர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் மாடர்ன் பிளேரைட்ஸ் வந்து கரெக்டாக அந்த பொய்டிக் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் வந்து ஏன்ஷியன்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஆக்ட் அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ளே வந்து கொண்டு வரலை. கிளியர் கட்டாக இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஆக்டுக்குள்ளேயும் வரலை. பட் மாடர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக அவங்க அந்த டிவிஷனும் பண்ணியிருக்காங்க. தென் சிக்ஸ்த் பார்ட் போவோம். த வியூஸ் ஆஃப் லிசிடியஸ். லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸில் இருக்க தியேட்டர் தான் பெஸ்ட்டு, அந்த பிளேஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த லிசிடியஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் இங்கிலீஷ் பிளேஸ் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் அவங்களோட பாயிண்டில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவங்களோட பாயிண்ட்டை வந்து முக்கியமாக 6 பாயிண்ட்டாக வந்து நம்ம பிரிக்கலாமா, அது என்னெல்லாம்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் பிளேஸோட ப்ரைஸாக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். இந்த யூனிட்டியை ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃப்ரெஞ்ச் பிளேஸ் தான் பெஸ்ட்டு. தென் செகண்ட் ஒன், ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே ட்ராஜடியையும் காமெடியையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் பீப்புள் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ட்ராஜி காமெடி வந்து ரொம்ப அப்சர்டாக இருக்குது, அது வந்து தப்பாக இருக்குது அப்படி சொல்லி செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து பெட்டர். எதுக்காகனா அவங்க ஹிஸ்ட்ரியையும் ட்ராஜடியும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராஜடி இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருக்குதாம். தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து, இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, வர்ச்சு ரிவார்டட் வைஸ் பனிஷ், அதை வந்து கரெக்டாகவே அவங்களோட பிளேஸில் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டரான விஷயம்னு சொல்கிறாரு. தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து, ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஓவர் பிளாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். என்ன மாதிரியான இமோஷன் அப்படின்னா, வயலண்ட்டான ஆக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டேஜில் காட்டணும் அப்படின்னா பீப்புள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால அந்த வயலண்ட்டான ஆக்ஷன் எல்லாமே வந்து பேக் ஸ்டேஜில் தான் நடக்கும். இது எல்லாத்தையுமே மெசஞ்சர்ஸ் மூலமாக மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து பிளாட்டை விட இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு லிசிடியஸ் சொல்கிறாரு. பட் இதை வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்ல பார்க்கும்போது, நியாண்டரோட வியூஸில் பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் மாறும். ஸோ இதை வந்து லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலண்ட்டான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் ஸ்டேஜில் தான் நடத்துவாங்களா, அது ஜஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. தென் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் வந்து ரைமிங் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணுற பிளாங்க் வேர்ட்ஸை விட கேட்குறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, லிசிடியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் தியேட்டரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அந்த ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கு ஆதரவாக 6 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ராஜி காமெடியை வந்து இவங்க வந்து மிக்ஸ் பண்ணலை. இங்கிலீஷ் தியேட்டர் வந்து ட்ராஜி காமெடி வந்து யூஸ் பண்ணுது, அது ரொம்ப அப்சர்டாக இருக்குது. தென் ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து ஹிஸ்ட்ரியையும் ட்ராஜடியும் மிக்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல ஒரு பிளேயாக வந்து உருவாகுது. தென் இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து பொய்டிக் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க பிளாட்டை விட இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வயலண்டான ஆக்ஷன் எல்லாத்தையும் பேக் ஸ்டேஜில் தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஒன்லி ஒரு மெசஞ்சர் மூலமாக ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க ஃபார் ஆடியன்ஸ். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து, இவங்க பியூட்டிஃபுல்லான ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த இங்கிலீஷ் பீப்புளோட பிளாங்க் வேர்ட்ஸ் பிளே விட ரொம்ப கேட்கவே ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அண்ட் that's it for this audio lecture. We will meet in the next audio lecture. Thank you.